அரசியல் சாக்கடைன்னு சொல்லி யாருமே பேசாமல் விலகி போன காலத்தில் அரசியலை நேசித்து பார்க்க வைக்கிறது, பேச வைக்கிறது, உள்ள பங்கு பெற வைக்கிறது, எங்கள் அண்ணன் ஆட்சின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பெருமிதம் கொள்வது. யார் தெரியுமில்ல சிஎம்? அதாவது எப்படின்னா, நம்ம வெளி ஸ்டேட்டில் இருக்காங்க நம்ம நண்பர்கள், ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரிலாம். அப்புறம் நாங்கள் சொல்லும் பொழுது எவ்வளோ பெருமையாக சொல்லுவோன்னா, யார் தெரியுமா? சிஎம் எங்கள் அண்ணன். இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அதை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் தான் அப்படி சொல்கிறேன்ட்டு. ஆனால் நம்ம மற்ற நபர்களோடு பேசும்பொழுது அவங்க சொல்கிறது, யார் தெரியுமா சிஎம்? எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குது, எங்கள் ஆட்சி நடக்குதுன்றத என்டையராக அந்த அரசியலை, அந்த சாக்கடைன்ற விஷயத்தை அப்படியே அப்புறப்படுத்திட்டு ஒரு நல்ல ஆட்சி, எங்கள் அண்ணன் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்திருக்கான பொழுது இதெல்லாம் நடக்குமா பிரபா? வரலாற்றில் இப்படிலாம் நடக்குமான்னு எவ்வளோ பேர் யோசிச்சு, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ நபர்களும் பேசியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, நானே கூட சில மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கேன். நீங்க விட்டுங்க தம்பி, சீனியர் ஜெர்னலிஸ்ட், சீனியர் மோஸ்ட் பெரிய அவ்வளவு பேருமே இதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னாங்க. ஆனா சார் பாண்டே சார்லாம் வந்து என்னோட குருவா பாக்குற அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நேர்காணல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு பாண்டே சார் தான். ஆனா அவரே கூட 10 சீட்டு ஜெயிச்சா நான் பேசுறதே விட்டுட்டேன். இன்னைக்கு தர்ம சங்கடத்துல நிக்கிறாரு. சுதாகர் கோபி அதுல பரிதாபங்கள்ல பேசுறாங்க பார்த்தீங்களா, சீனியர் ஜெர்னலிஸ்ட பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் எல்லாம் வந்து வரலாற்றுல இதெல்லாம் வந்து பிரபஞ்சம், இறைவன் நினைச்சாதான் நடக்கும். இப்படி ஒரு மாறுதல், அவர் உழைச்ச உழைப்பு லாங் டேர்மாக ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும் தம்பி. அந்த ஆசை வந்து மக்கள் சார்ந்து ஒரு ஆசையாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா தளபதிக்கு ரொம்ப வருஷமாக மக்களுக்கு நல்லது செய்யணும், உதவி செய்யணுன்ற ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு இயற்கையும் இறைவனும் வந்து கொடுக்குறதையும் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணுவாங்களே, அதுபோல் வந்து அள்ளி கொடுத்து அவரை கொண்டு வந்து இன்றைக்கி முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கணும் பொழுது, அதனால தான் முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான முதலமைச்சராக இருப்பார். நீங்கள் ஜெயலலிதாவை விட மிக ஸ்ட்ரிக்டான ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்ப்பீங்க. தவறு செய்கிறது யாராக இருந்தாலும் அடுத்த நாள் நீ அமைச்சராகவோ எம்எல்ஏவோ கட்சி பொறுப்பில் இருப்பது என்பது வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் எவ்வளோ மக்களை நேசித்தாங்க, மக்களுக்கு தெரியும் எவ்வளவு மக்களை நேசிச்சிருந்தா அவர் அவ்வளோ பெரிய சினிமாவை விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளவு இழிச்சொல் பழிச்சொல் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் அவர் எல்லா விமர்சனம் தாண்டியும் கூட அவர் நேர்மையாக, அவர் நினச்சிருந்தா ஆட்சி எப்பயும் முடிச்சு விட்டுருக்க முடியும். ஆனால் நேர்மையாக மக்களை சந்தித்து நம்ம வந்து ஒரு அதிகாரத்தில் உட்காரணும்னு சொல்லி சட்டப்படி எலெக்ஷனில் சந்தித்து இன்றைக்கி சிஎம் உட்காந்துருக்கணும் பொழுது அந்த ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாருல, இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வருவதற்கு இனி யாரும் அது அனுமதிக்க முடியாது.